பரிசுத்த பிதாவே இந்த மகிழ்ச்சியான மத்தியான வேலையில கூட எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்கள் மூடுங்க. இந்த வசனத்தை விரோதமாக பேசுகிற எல்லா அசுத்த கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டி நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். ஆட்கொள்கிறாங்க நாமத்தில் நாங்கள் மையப்படுத்துகிறோம். நாங்கள் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. சில சகோதரரையும் எடுத்துக்கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் ஆமென் உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். ஒரு கரங்களை தத்துவமா ஹல்லேலூயா. அந்த கூட்டங்கள் வேறெங்கும் அல்ல, வாலிப கூட்டம் உலகத்தை கலக்குகிற கூட்டம். நல்ல கரங்களை தத்துவம் ஹல்லேலூயா. எல்லாரிடத்திலும் ஹல்லேலூயா சாதிக்கக்கூடிய ஒரு வயது இருக்கும் என்றால் அது வாலிப வயது தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு விஞ்ஞானத்துல போக வேண்டும் என்றாலும் பாருங்க அந்த ஒரு வாலிப வயது. ஹல்லேலூயா. ஒரு போலீஸ் ட்ரைனிங் எடுக்கணும்னா பாருங்க அந்த வாலிப வயது தான். ஒரு வாலிப வயது கடந்து போன பிறகு அவர்கள் என்ன செய்யறாங்க? அதை ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. கலக்குகிற ஒரு கூட்டமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம கலக்கி கொண்டிருக்கிறோமா? அநேகரை கலக்கி கொண்டு வைத்திருக்கிறோமா? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கோம்? வாலிப வயதுல ஆண்டவராக இயேசுவை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா? உங்களுடைய குடும்பத்திற்கு அடங்கி நடக்கிற ஒரு வாழ்வில தேவ நாம மகிமைப்படுகிறதா? ஹல்லேலூயா. அல்லது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை கலக்கிறான்னு சொல்லி இந்த வயசுல தான் நல்லா இருக்குன்னு சொல்லி பட்டிமன்றம் போட்டாங்க. ரொம்ப அருமையா தான் இருந்தது. ஹல்லேலூயா. ஆனாலும் கூட ஹல்லேலூயா எல்லாமே நல்லதுதான். நாம செய்கிற காரியங்கள் நிமித்தம் அநேகருடைய உள்ளங்கள் வேதனை அடையும் என்றால் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்வு பரிதாபத்துக்குரியதா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வாலிப வயதுல ஒரு சில ஆலோசனைகளை உங்களுக்கு நாங்கள் இந்த வேத புத்தகத்தின் மூலியமாக சொல்ல பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா. இந்த வாலிப வயதுல பாருங்க 3 பிரிவாக நம்ம என்ன செய்யலாம்? பிரிக்கப்படலாம். ஹல்லேலூயா. ஒன்று இந்த படிக்கிற பருவங்கள், இன்னொன்று வேலைக்கு போகிறதான பருவங்கள், இன்னொன்று என்னது நம்மளுடைய திருமண காரியங்கள். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை பாருங்க 3 விதமான பகுதிகள் காணப்படுகிறது. இதை ஒவ்வொன்றும் நம்ம செயல்படுத்துவதற்கு நமக்கு ஞானம் தேவை. ஹல்லேலூயா. நமக்கு என்ன வேண்டும்? ஞானம் வேண்டும். ஹல்லேலூயா. அதேதான் சாலமோன் தேவனுடைய சமூகத்தை நிற்கும் போது ஆண்டவர் அங்க தரிசனமாகிறார். அதை குறித்து நம்ம வாசித்து நம்ம சீக்கிரத்தை முடிப்போம். 2 நாளாக 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது கொஞ்சம் பாருங்க. சாலமோனுக்கு வாசிங்க, ஒரு எடுத்து வாசிங்க. 2 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு எடுத்து வாசிப்போமா? கத்த வாசிங்க. 4:1-7. அன்று ராத்திரியிலே சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் தேவனை நோக்கி ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுமா கடங்களை வைத்து. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஹல்லேலூயா. அந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இப்போ நம்ம ஆராதிக்கும் பொழுது தெய்வீக பிரசனத்தை இறங்கி வர செய்தார். ஹல்லேலூயா. அவர் நம்ம மத்தியில் உலாவுகிற எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவரே இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு என்ன வேண்டும்? ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற காரியம் எதற்காக? ஹல்லேலூயா. நீங்கள் வேதனை அடைந்து கொண்டிருக்கிறதான காரியங்கள் எதில்? ஹல்லேலூயா. நீங்கள் கண்ணீர் வடிக்கிறதான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் ஹல்லேலூயா நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது என் ஆண்டவர் மன துரிக சாலமோனுடைய வாழ்வை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் இருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் கரங்கள் தட்டி இயேசுவை நல்ல மகிமைப்படுத்துமா. நீ விரும்பியதை ஆண்டவர் கேட்கிறார். வேற ஒன்றையும் சாலமோனை பார்த்து கேட்கலாம். நீ எதை விரும்புகிறாய்? ஹல்லேலூயா. உன்னுடைய ஏக்கம் என்ன? உன்னுடைய எண்ணம் என்ன? உன்னுடைய துக்கம் என்ன? ஹல்லேலூயா. நீ எதை எதிர்பார்க்கிறாய்? ஹல்லேலூயா. நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அதை நான் உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா. செய்கிறவர் தான் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. செய்யக்கூடாமல் கையை விட்டுட்டு போகிறதற்கு இந்த உலகத்தில் உள்ள நண்பர்களை போல அல்ல. ஹல்லேலூயா. அநேக வாலிப பிள்ளைகள் நண்பர்களை வைத்துக் கொள்கிறீங்க. நல்லதுதான். ஹல்லேலூயா. அது தவறே அல்ல. ஹல்லேலூயா. ஆனாலும் கூட நமக்கு ஒரு நல்ல நண்பர் கொண்டு ஆண்டவர் இயேசு ஒரு கரங்கள் நல்ல தட்டி. ஹல்லேலூயா. அவரை வாழ்நாளெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீ விரும்பினதை என்னிடத்தில் கேள். ஹல்லேலூயா. என்று சாலமோன் வேற எதையும் அவர் கேட்கல. எனக்கு சொத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு பணம் வேணும், நல்ல வேலை வேணும், எதுவுமே கேட்கல. ஹல்லேலூயா. அவர் கேட்டது ஒரே ஒரு காரியம், எனக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லையா. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவனத்தை எதிர்பார்க்குறீங்க? ஏனென்றால் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு நல்ல ஞானம் வந்தாக்கா அவன் எல்லாத்தையும் சாதிச்சிருவான். ஹல்லேலூயா. நம்ம வசனத்தை நம்ம வாசித்தாங்க, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உலகத்தை
கலக்க இங்கிருந்து புறப்பட்டு போக பார்க்கிறோம். ஒரு கரங்களை வந்து எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. முதியோர்களா இருந்தாலும் கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அதெல்லாம் வந்து அல்லேலூயா. ஆவியில என்றைக்கும் நம்ம எல்லாரும் இளமை தான் கரங்களை தட்டி நல்லா தேவனை நாமத்தை மகிமைப்படுத்தும் அல்லேலூயா. எப்பொழுதும் இளமை தான் ஆவியில நம்ம எல்லாரும் அல்லேலூயா. அங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உலகத்தை கலக்குகிறவர்கள் அல்லேலூயா. அந்த கலக்கல் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும் என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானம் வேண்டும். அதைதான் சாலமோன் கேட்டார், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கொடுத்தார்கள் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஞானத்தைக்காக இன்னைக்கு எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார். ஒருவேளை உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை புதிதா இந்த கூட்டத்திற்குள்ள அமர்ந்திருக்கலாம். நான் ஏதோ ஒரு விஷயத்திற்கு அமர்ந்திருக்கேன், ஐயா நீ சொல்ல பண்ணாதீங்க இதைகள் அதைகள் என்று. அல்லேலூயா. நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் சாலமோனை கேட்டார், நீ விரும்பினதை தான் அல்லேலூயா, நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அதையே நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. எத்தனை பேர் எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. அங்கே ஞானம் வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வாலிப வயதுல நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானம் வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல அநேக பெற்றோர்கள் வேதனைக்குரியவர்களாக தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் பிள்ளைகள் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் அடங்காமல் எனக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா ஆலோசனை கொடுத்தா வாலிப பிள்ளைகள் யாருக்கும் என்ன செய்யலாம் பிடிக்காது. எனக்கு தெரியும் ஐயா நீ சும்மா இரு. அல்லேலூயா. போன வாரத்துல ஒரு அருமையான சகோதரனுடைய வீட்டிற்கு நான் போயிருந்தேன். அந்த அம்மா என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த தம்பியை ரொம்ப அடங்கவே மாட்டேங்கிறாரு ஐயா, கொஞ்சம் பாருங்க. அல்லேலூயா. அப்ப அந்த வீட்டுக்கு நான் போய் கேட்ட பிறகு அவர் ஆண்டவருடைய வசனத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். சொல்லி கொடுத்துட்டு நான் கீழே இறங்கின உடனே அந்த அம்மாவை பார்த்து அந்த பையன் கேட்கறான், இந்த மாதிரி ரொம்ப ஆட்டம் ஆடாத, நீ இந்த மாதிரி ஆட்டம் ஆடினா வீட்டுக்கு வர்றது அரை நாள் தான், அது கூட வராம போயிடுவான். அல்லேலூயா. சாமியாரெல்லாம் கூட்டிட்டு வந்து என்ன செய்யற அமக்கலம் பண்ணிருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க என்ன பார்த்தா சாமியாருக்கு சொல்லிட்டாங்க. கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அடங்குவதில்லை தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அடங்கணும் அடங்கணும். குடும்பத்திற்கு முதலாவது ஒவ்வொரு பிள்ளைகளும் அடங்கி நடக்க ஞானம் வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் 6:1 தேவனுடைய வசனம் சொல்லுது, பிள்ளைகளே உங்களுடைய பெற்றோருக்கு கர்த்தருக்குள் நீ கீழ்ப்படிந்து நட. அல்லேலூயா. எத்தனை பிள்ளைகள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவாசி தேவனை உயர்த்தி பெற்றோர்களுக்கு அடங்கி நடக்கிறீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அடங்குவதில்லை. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் அடங்கி நடக்கும்போது கர்த்தர் உங்களை கலக்குகிறவர்களாக மாற்றுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கை உயரம் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, குறிப்பாய் உங்களுடைய குடும்பங்களுக்கு நீங்கள் அடங்கி நடக்கும்போது, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுப்பார். அந்த உயர்வுடைய ஆசீர்வாதம் பாருங்க. 2வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. எபேசியர் 6:2 தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாசிங்க. உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி பூமியில உனக்கு வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் தாயை உனக்கு நன்மை உண்டாவதற்கு ஒரு கரங்களை நல்லா தட்டுங்க. உனக்கு நன்மை நன்மை தீமை அல்ல, நன்மை. அல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் பெற்றோருக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக துஷணமாய் பேசுகிற பிள்ளைகளை பார்க்கிறேன். தாய் தகவனை பார்த்து வா. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க அம்மா வந்தாங்க, எத்தனை வயசு இருக்குன்றீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு அவங்களுக்கு அடங்கி நான் வீட்டுல உட்கார்ந்துருப்பேன். அல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டுவோமா? வாழ்க்கை ஒரு நாளே ஆண்டவர் குறைய வைக்கிறது இல்ல. ஐயா சொன்னாங்க, பார்த்தீங்கன்னாக்கா ஆள் இப்படிதான் இருப்பாரு, போகிறதுலாம் பிசாசு, அங்கதான் கலக்குறோம் நம்ம. அல்லேலூயா. ஒரு கலங்களை தட்டுவோம். அல்லேலூயா. அதுதான் கலக்கல். அல்லேலூயா. நன்மை கர்த்தர் நன்மை செய்கிறார். எப்படி? தேவனுடைய வசனத்துக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை அடங்கி நடக்கும் பொழுது, பிள்ளைகளை உங்களை பெற்றோருக்கு கீழ்ப்படி நடக்கும் பொழுது உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும். தொடர்ந்து அதை வாசிங்க ஐயா. உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்பதை வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. கனம் பண்ணுவாயாக. ஒருவேளை வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினர்களா இருந்தாலும் சரி, உங்களை பெற்றோருக்கு நீங்கள் அடங்கவில்லை என்றால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. உபாகமம் 27:16 ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, நேரம் இல்லை, நம்ம சீக்கிரத்தை முடிச்சிருவோம். 27:16 நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது பாருங்க. உபாகமம் 27:16 ஒரு எடுத்து வாசிங்க. தகப்பனையும் தாயையும் நிலகாணுங்க. தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவன் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். அவன் வாழ்நாள் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்? இதை யாரோ ஒரு கதை புத்தகத்தில் எழுதி வைத்தது அல்ல. வானாதி வானவர் அல்லேலூயா வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாதது. அல்லேலூயா. அவன் சொல்கிறான், தாயையும் தகப்பனையும் தூஷித்தால் நீ சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய். தாயை தகப்பனுக்கு நீ அடங்கி நடப்பதற்கு உரிய ஒரு தெய்வீக ஞானம் தேவை. அந்த தெய்வீக ஞானத்தை இயேசுவே தருவார்.
அல்லேலூயா. மாற்றி விடுங்க. ஒருவேளை நடுத்தர வயதினர்களா இருந்தாலும் உங்களுக்கு சுவிசேஷமாய் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உரைக்கிறார். மாற்றுங்க, வாழ்க்கையை மாற்றி அவர்களுக்கு அடங்கி இருங்க. அல்லேலூயா. ஒருவேளை அடங்கி இராதபடிக்கு அவர்கள் பெற்றோர்கள் இல்லை என்றால் தேவ சமூகத்தில் மன்னிப்பை கேளுங்க. ஆண்டவர் அங்க உங்களுக்கு ஒரு உயர்வை தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய பிள்ளைகளை வாழ்வில் ஒரு நன்மை இல்லை, ஆசீர்வாதங்கள் இல்லை, ஒரு தீர்க்காயுசான ஒரு சமாதானம் இல்லை. அல்லேலூயா. ஏன் இல்லை என்றால் அவர்கள் தேவனுடைய வசனத்திற்கு விரோதமாக நிற்கிறார்கள். அல்லேலூயா. அங்க தெய்வீக ஞானம், அல்லேலூயா, அதை ஒருவர் கொடுப்பார் என்றால் இயேசு மாத்திரம். எத்தனை பேருக்கு அதை இன்னைக்கு வேணும்? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தருவார். இரண்டாவதா பாருங்க, வேலையில நம்ம கணக்குகிறவர்களாக மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சங்கீத புத்தகம் 32:8 நம்ம எடுத்து வாசிப்போம். பாருங்க, நான் உனக்கு போதித்து ஜீசஸ் உங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாமுக்கு அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 20வது வசனத்துல, 2வது அதிகாரம் 20வது வசனத்தை சீக்கிரம் ஒருத்தர் வாசிங்க. நாட்டு மிருகங்களும் பறவைகளும் காட்டு மிருகங்களுக்கும் யாதாவுக்கும் ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. தேவன் கொடுக்கும் வரையில காத்திருந்தார். கரங்கள் தட்டி ஆண்டு நாமத்தை மகிழ்ச்சிப்படுத்துங்க. சுயமாய் ஓடவில்லை. பணக்கார பெண் எனக்கு வேணும், நல்ல வேலை செய்கிற ஒரு பெண் வேணும், இல்ல சூப்பர் ஸ்டாரை போல எனக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி அவர் ஓடல. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிதான் எனக்கு வேணும் மாப்பிள்ளை. அல்லேலூயா. எப்படி கவர்ச்சிகள். அல்லேலூயா. இப்ப எல்லாருமே ஃபேமஸ். புது நடிகர்லாம் எனக்கு தெரியாது, பேர் விஜய். அல்லேலூயா. ஒரு அஜித் வச்சுக்கோங்க, அது வரலாம் எனக்கு தெரியும். இப்படி அழகா இருந்தாக்கா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஹீரோவை போல, அல்லேலூயா, நாட்டை அணிச்சு போடும் நம்முடைய வாழ்க்கையில. அல்லேலூயா. அப்படி அல்ல. ஆதாம் காத்திருந்த ஆதாமுடைய சந்ததியை ஆண்டவர் பெருக பண்ணார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்தார் அந்த மகனுக்கு. அவனுடைய சந்ததி எல்லாம் தேவனுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்படுதார். பாவம் செய்தான், ஆனாலும் கூட வம்சங்களை விருத்தி அடைய செய்தார் ஆண்டவர். அல்லேலூயா. அங்க அதுக்கப்புறம் பாருங்க, 2:8 கொஞ்சம் வாசிங்க ஐயா. ஆதாம் போ 2:8 வாசிங்க ஐயா. 8 சார் அழுக வைத்தார். ஆமென், ஆமென், ஆமென். 2:8 ஐயா. 2:18 வாசிங்க. 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. ஒருவேளை திருமணம் ஆகாமல் தேவனுடைய பிள்ளைகள் இங்கே வந்திருப்பீர்கள் என்றால் என் ஆண்டவர் சொல்கிறார், நல்ல நல்ல நீ காத்திரவனுக்கு ஒரு நல்ல துணையை கொடுப்பார். கரங்கள் தட்டி அந்த ஆசீர்வாதத்தை நீங்க வெளியில பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஏற்ற துணையை உனக்கு கொடுக்கும்போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், அந்த குடும்பம் சமாதானமா இருக்கும், அந்த குடும்பத்துல ஒரு நன்மையும் குறைபட்டு போகாது. அல்லேலூயா. அன்று ஆதாமுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கட்டளை இட்டார். அல்லேலூயா. முதலாவது ஆதாம் காத்திருந்தா, எனக்கு ஒரு துணை வேணும், தனியாய் இருந்தான். அல்லேலூயா. காத்திருங்க, காத்திரு. நீடித்தனால காத்திருப்பது நம்மளுடைய இருதயத்தை என்ன செய்யுமா? இலைக்கதான் பண்ணும். ஆனா நம்ம நினைச்சது அல்லேலூயா வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அது ஒரு ஆசீர்வாதமாய் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. காத்திருங்க. இந்த 3 காரியங்கள் ஒருவேளை நீங்கள்